குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தயார் என சிபிஐ தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, அது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்ட புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கை விசாரித்து வருகிறது. இதில் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள 6 பேருடன் கூடுதலாக மத்திய மாநில அரசு அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பெயர்களை இணைத்து சிபிஐ கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி.வி. ரமணா, வெங்கட்ரமணா, டாக்டர் சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், வணிகவரித்துறை இணை ஆணையராக பதிவு வகித்த குறிஞ்சி செல்வன், வணிகவரித்துறை கூடுதல் தலைமைச் செயலராக பதிவு வகித்த கணேசன் உள்ளிட்டோர் 21 பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகையும் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிபதி முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது கடந்த 9ஆம் தேதி நடந்த விசாரணையின் போது சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்ட 25 பேர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது குற்றப்பத்திரிகை நகல் தயாராகவில்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை தாக்கல் செய்தார். அப்போது சுமார் 250 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையுடன் ஆவணங்கள் என சுமார் 20,000 பக்கங்களை தாக்கல் செய்திருந்தார். ஆவணங்களை பென்டிரைவில் மூலமாக அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு ஆவணங்கள் அனைத்துமே காகிதத்தில் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து விசாரணை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் குற்றப்பத்திரிகை பெற குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையுமே அன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.